இங்க வாங்க ஐயா. இங்க போடு. சரிங்க ஐயா. சண்முகா ஏனுங்க இங்க வாடா. என்னங்க உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டியா? ஏங்க அவ சின்ன பொண்ணு, இப்ப என்னங்க அவசரம்? அவ அவசரப்படுறாள. என்ன சொல்றீங்க? அங்க பாரு. ஏங்க ஏதோ சின்னஞ்சிரிசுக்கு விளையாடிட்டு இருக்காங்க, இத போய் பெருசா 2 பேத்துக்கு முடிச்சு போட்டீங்கன்னா உனக்கு பின்னால பிரச்சனை வராது, அதுக்காக சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பையன் என்ன ஜாதி, நாமெல்லாம் என்ன ஜாதி? ஜாதி அம்மா, இனிமேல் ஜாதி எல்லாம் பார்த்தா முடியுமாடா? அங்க பார், காட்டுவாசியிலிருந்து நரிக்குறவன் வரைக்கும், கீழ் ஜாதியிலிருந்து மேல் ஜாதி வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதானே உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. ஜாதி மதம் ஏதாவது தெரியுதா உனக்கு? முன்னாரையெல்லாம் தண்ணி அல்றது கூட தனித்தனியாக தான் கிணறு வச்சிருந்தோம். அதோ டேம் கட்டுறாங்களே, உன்னாத்தானே சேர்ந்து கட்டுறோம். அதிலிருந்து நாளைக்கு தண்ணி வந்ததுன்னா எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா போய் தானே அல்லணும், ஒன்னாதானே பொழப்பு நடத்தணும். அப்புறம் ஒன்னா குடும்பம் நடத்தினா மட்டும் ஜாதி கட்டி போயிருமோ? ஏய் வசந்தா, எந்திரி. அறிவு கெட்ட இவள, எந்த ஜாதிக்கார பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க? ஏண்டா நம்ம ஜாதிக்காரனுக்கு அறிவே இல்ல? போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடுங்கடா. அப்படி சாப்பிடுறதா இருந்தா முதல்ல நம்மள சாப்பிட சொல்லிட்டு மத்த ஜாதிக்காரங்க அப்புறமா சாப்பிட சொல்லு போ. இல்லையா, நாங்க என்ன பிச்சைக்காரங்களா? நீங்க சாப்பிட்ட உடனே சாப்பிடுறதுக்கு? யாரா கேட பையா? நீதாடா. என்னத்த வாய் மூடுற? நம்ம ஏத்து பேசிட்டு இருக்கா, ரோசம் வந்து எந்திரிச்சு போடுங்க. ஒன்ன மாதிரி 4 பேரை அந்த கேண்டி பின்னாடி அமிச்சா இந்தியாவை எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இன்னும் 100 வருஷம் ஆளுவோம். 100 வருஷம் இல்லைங்க தோற, 1000 வருஷம் ஆனால். ஐயோ அம்மா வர்றேன். What the hell is this scoundrel always doing here? ஐயோ நான் கவுண்டர் இல்லைங்க ராணி அம்மா, வேற ஜாதிங்க. இன்னும் யாரையுமே காணா, பூரா எங்க போனாங்க? ஜாமான்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. கொண்டா. நல்லா கேட்டுக்கங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்க பிள்ளைங்களோட முன்னேற்றம், இதுதான் நாளைக்கு உங்களுடைய பொழைப்பு, தொழில், சோறு, இடம், உடை, சந்தோஷம் எல்லாம். இப்போ இப்போ இந்த கோயில், இந்த டேம், இதை கட்டுறதுக்கு நீங்க வர்றீங்களா இல்ல பசி பட்னியால செத்து இந்த ஊரைய சுடுகாட்டாக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த டேம் கட்டுறதுக்கு முதலியாருங்க யாரும் வர வேண்டாம், நாயுடுங்க யாரும் வர வேண்டாம், செட்டியாருங்க, கவுண்டருங்க, ஐயருங்க, கீழ் ஜாதிக்காரங்க, மேல் ஜாதிக்காரங்க, ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம் யாரும் வர வேண்டாம். ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு உங்களை எவனாவது ஒருத்தர் இந்தியனா இருந்தா, அவன் உடம்புல இந்திய ரத்தம் ஓடுதுங்கிற நம்பிக்கை இருந்தா அவன் மட்டும் வாடா, வேற யாரும் வர வேண்டாம். சமப்பிட சேர் போடுங்க, நானும் உட்கார்றேன். ஏன் அந்த மூஞ்சிகளை பார்த்துட்டு உட்காருமா? திருப்பி போடுங்க. துரை, மகாத்மா காந்திக்கு பின்னால கோடி கோடியா ஜனங்க ஏன் போறாங்கன்னு இப்பதாங்க தெரியுது. உங்க பீரங்கியோட சக்தியை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் அந்த ராஜா கிட்ட இருக்குதுங்க. மக்கள் சக்தியை சொல்றேங்க. துரை, நீங்க எதையாவது சுட்டு என்ன பொசிக்கிற போறாங்க ஜனங்க. Hey fool, you British villain, go forward and see. கொஞ்சம் முன்னால போய் பார். பாத்தியா, இந்த கொடி சுட்டே இல்ல, இப்ப சுடுறான்.
எத்தனை கொடி வந்தாலும் சுட முடியும், சுடா பார்க்கலாம். Sir, he's coming. துரை சேரு. என்ன தேடி நீ வருவேன்னு தெரியும் மிஸ்டர் லிங்கேஸ்வரன், கிங் ஆஃப் கொடையூர். இப்பதான் நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிற. உங்களை வைக்க வேண்டிய இடத்துல எங்க முன்னோர்கள் வைக்கல, அதனால தான் நான் இப்போ நிக்கிறேன் மிஸ்டர் கலெக்டர். வாட்ஸ் த மேட்டர்? ரெண்டு விஷயம். நம்பர் 1, வெஸ்டர்ன் காட்ஸ்ல அதிகமாக மழை பெஞ்சு வெள்ள வேகமாக வந்துட்டு இருக்கு. அது இங்கே வரதுக்குள்ள டேம் ஷட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வந்து சேரணும். இல்லைன்னா நீ கட்டின அந்த டேம் வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிடும்னு வருத்தப்படுறியா? டேம் இல்லை, இந்த ஊரே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் பயப்படுறேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாவட்ட கலெக்டராக அந்த எக்யூப்மெண்ட்ஸை நீ மடக்க வச்சிருக்கேன். Why should I? ஈகோ. என்கிட்ட விட்ட சவால தோத்து போயிடுவேங்கிற காம்ப்ளெக்ஸ் உனக்கு. I have nothing of that sort. அப்போ உடனே பெர்மிஷன் கொடு. மேம். Hello. Okay. என்ன ஒரு ரெண்டாவது பிரச்சனை? அது என் பிரச்சனை இல்லை, மக்களோட பிரச்சனை. நான் ராய்கோட்டை ஜமீன்லேருந்து வாங்கிய ஊர் மக்களுக்கு கொடுத்த நிலத்தை உங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அபகரிச்சிருச்சு. ஜமீன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களை தவிர மற்றதை வாங்கிக்கணும்ன்றது எங்க கவர்மெண்ட் உத்தரவு. அது ஜமீன் சொத்து இல்லை, இப்போ மக்களோட சொத்து. அதுக்கு முன்னாடி சர்க்கார் அதை வாங்கிடுச்சு. அது நீ செஞ்ச சதி. 2 வருஷம் முன்தேதிட்டு ஆர்டர் போட்டு நீ என் நண்பனை ஏமாத்திருக்க. ஓ, தெரிஞ்சிடுச்சா? உங்களை பத்தி நாட்டுக்கே தெரியுமே. So what? What do you want me to do? சிம்பிள். விவசாயம் பண்றவனுக்கு அந்த நிலம் சொந்தம்னு ஒரு கலெக்டரா நீ ஆர்டர் போட்டு கொடுக்கணும். கொடுக்கலாம், பட் இப்போ அது கவர்மெண்ட் சொத்து. நாங்க ஆதாயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டோம். தெரியுமே. எவ்வளவு வேணும் கேளு. அந்த நிலத்துக்கு இப்போ இருக்கிற வேல்யூ விட 2 மடங்கு வேணுமா இல்ல 5 மடங்கு வேணுமா? 100 மடங்கு வேணும். 100 times. My God. டேம் வந்ததால அது பொன் விளையிற பூமி ஆயிடுச்சு. That will be its value tomorrow. கூட்டு சதி. ஓகே, கொடுக்கற. நீ கேட்டதை கொடுக்கற. எனக்கு 4 நாள் டைம் வேணும். எதுக்கு 4 நாள்? என்கிட்ட பணமா இல்லை, சொத்துக்களாக தான் இருக்கு. மதுகுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ண பேலஸ்ல இருக்க கோல்டு சில்வர் விற்க வேண்டியிருக்கு. கூடவே உனக்கு இவ்வளோ பெரிய கூலியை கொடுக்க அந்த பேலஸையே விற்கணும். அதுக்கு எனக்கு டைம் வேணும். எதுக்கு யாருக்கோ விற்கிற? மதகுக்கு நான் பணம் கொடுக்குறேன். அந்த பேலஸை எனக்கே கொடுத்துடு. With all the gold, silver, furniture and fittings. டன். நாளைக்கே பேலஸ் பத்திரத்தோட வர்றேன். Wait! Janet, can you please take her inside? Come along, darling. No, Mummy. Want to go now? Bye, Daddy. See you later, my dear. இப்போ பேசினதெல்லாம் நடக்கணும்னா 2 conditions. Number 1, இங்க நடந்தது எதையும் நீ வெளியில சொல்லக்கூடாது. காட்டி கொடுக்குற எட்டப்பம் பரம்பரை உன் பின்னால உழைஞ்சு நிற்பான். அடுத்தது என்ன? அந்த டேமை காட்டினது நீ இல்லை, எங்க பிரிட்டிஷ் சர்க்கார் தான். நீ வெளியில சொல்லணும். நான் அந்த டேமுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன செய்யவும் தயார். ஓகே? உன் வார்த்தையை காப்பாத்துவியா? See you tomorrow. வெரி குட் சார். Tomorrow is coming. I know. What to do, I know. ராயக்கோட்டை ஜமீன் நிலமெல்லாம் ஒழுங்குனுக்கே சொந்தம்னு ஆர்டர் போட்டிருக்கேன். இது கலெக்டர் ஆஃபீஸில் பத்திரமா கொடுத்துரு. எஸ் சார். வாங்க, வா. சீக்கிரம் வாங்கயா. பாத்தீங்களா, நம்ம கிட்ட 5க்கும் 10க்கும் எழுதி வாங்கினாரு நம்ம நிலத்தை. அந்த பத்திரம் தான் அது. நம்ம சொத்தை பிரிட்டிஷ்காரனுக்கு விற்கிறான். பாத்தீங்களா இவ்வளவு பணம்னு? இந்த மாதிரி பொட்டி பொட்டியா பல தடவை வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு எப்படி தெரியும்?
இங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் எங்க அக்கா மகன், அவன் பார்த்துருக்கிறான். ஏன் நாய் கொலைக்குது? செக்யூரிட்டி யாருன்னு பாருங்க. வாங்க வாங்க போயிடலாம், வாங்க வாங்க. வெள்ளி எல்லாம் வண்டியில இருக்கு. இன்னும் எப்படி உன்னால சிரிக்க முடியுது? ஊருக்காக டேம் கட்டின உனக்கு பேரும் போச்சு, பணமும் போச்சு, பதவியும் போச்சு, பேலஸும் போச்சு. ஆனா மன நிம்மதி போல. இதை வச்சுட்டு நீங்க எத்தனை காலம் வாழ போறீங்க? ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால பல தலைமுறைகள் வாழப்போகுதுடா முட்டாள். வாங்க சாமி புள்ள. சார் பச்சை கலர்ல இருக்கு. அது மரகத பதிச்சலிங்கம், ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி பாதுகாப்பு போட சொல்லுவோம். ஓகே, அப்புறம் ஊருக்கு சொல்லலாம். ஆமா. ஏன்பா துபாஷ், என்னம்மா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காமா. எதுக்கு? அடுத்த பிரசவத்துக்கு தான். எங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் காணோம்? என்னன்னே தெரியலங்க. சிவராத்திரி அன்னைக்கு கோயிலை திறக்கிறோன்றது ஊருக்கே தெரியுமே. கன்னியா பண்ணக்கு யாரா இருந்தா வர சொல்லுங்க ராஜா. நல்ல மனசோட வந்து விளக்கேத்தட்டும், ஊர் நன்னா இருக்கும். பாரதி, நீ போய் விளக்கேத்துப்பா. அவர் வீட்டுக்கு விளக்கேத்த உடனே தான் சீக்கிரம் கூப்பிடுவார். போ. என்னடி, எனக்கு முன்னாடி நீ முடிவு எடுத்துட்டியா? போமா. என்ன நடந்தது எழுதிட்டு போறீங்க? எழுதிட்டு போறீங்க தலைவரே. ஐயா, நான் சொல்றத கேளுங்க தலைவரே. போயிடு, மரியாதை இந்த ஊரை விட்டு போயிடு. இனிமே இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற அருகதை உனக்கு கிடையாது. போயிடு. தலைவரே, என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதியா? நீ பார்க்கல, நாங்க எல்லாரும் பார்த்தோம். அந்த வெள்ளக்கார கலெக்டர்கிட்ட பொட்டி நிறைய பணம் வாங்கினதை நாங்க எல்லாரும் பார்த்தோம். யாரு? இவரா? இவரா அந்த விரோதக்காரன் பணம் வாங்கினா? ஆமையா, எங்க இல்லன்னு சொல்ல பார்க்கலாம். ராசா, அந்த வெள்ளக்காரன் பணம் வாங்கினீங்களா? ஆமா. பாத்தியா, அவரே ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக பணம் வாங்கினாரு சொல்ல சொல்லு. ஐயா, அது சொல்லுவாரு. அங்க நடந்ததை வெளியே சொல்ல முடியுமா? என்ன பரம்பரை சொன்னா அவருக்கு தானே செய்யும். அவருக்கு என்ன அசிங்கம்? சாமி புள்ள, அவரு சொல்லனா நமக்கு தெரியாதா? டேம கட்டினா கிழக்கால இருக்கிற பூமி எல்லாம் தண்ணியில மூழ்கிரும் சொல்லி நம்ம நிலத்தை எல்லாம் 5க்கும் 10க்கும் எழுதி வாங்கிட்டு அந்த நிலத்தை வெள்ளக்காரனுக்கு பல மடங்கு விலைக்கு வித்து அடிக்கடி போய் பொட்டி பொட்டியா பணம் வாங்கி இருக்கிறாரு. உண்மைதானே சொல்லுங்க? என்னத்த சொல்றது? ஒட்டுமொத்த பத்திரத்தையும் துறைகிட்ட கொடுத்தது கண்ணார பார்த்தமே. நம்ம பத்திரத்தை வாங்கி அவங்கிட்ட ஏன் கொடுக்கணும்? தண்ணியில முழுக போற நிலம் கட்டினவங்க கிட்ட தானே இருக்கணும். என்ன ஏன் சொல்றீங்க? அது அவர்கிட்டயே கேளுங்க. டேம கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கமா இல்ல இவரானு? துரை, இந்த ஆளுங்க சொல்ற மாதிரி இந்த டேம கட்டினது வெள்ளக்காரங்களா? ஆமா.
இந்த டேம் கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். அப்புறம் ஏன் இவ்வளவு நாளா இந்த டேமை நீதான் கட்டின நாடகமாண்டே? அடாதபடியா நம்ம கிட்ட வாங்கின நிலத்துக்கு பதிலா ராயக்கோட்டை ஜமீன் நிலத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுத்தாரு, அதுவும் நாடகம் தானே. காட்டுகிற நோட்டீஸ பாக்கட்டும். பாத்தியா, அந்த நிலத்தை எல்லாம் திரும்ப கொடுக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். பிரிட்டிஷ்காரன் ஜமீன் நிலத்தை எப்போ எடுத்துக்கிட்டான், படிச்சு பாரு. இந்த நோட்டீஸ்க்கு என்ன பதில் சொல்ற? எங்க விவசாய நிலம் எல்லாம் போச்சு, இப்ப நாங்க என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனை இப்போ மறுபடியும் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. போயிடு. கரெக்டுங்க. இவர் என்ன வெள்ளக்காரனை பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து துறக்கால விழுந்து அழுவோம். அவர் நம்ம நிலத்தை திருப்பி கொடுப்பாரு, அதுக்கு நான் கேரண்டி. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஒரு ராஜாக்கு என்னங்க அவசியம்? வியாபாரம் தான். எல்லா பணக்காரங்களும் செய்யற வியாபாரத்தை தான் இவரு செஞ்சிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டாரியா. என் அனுபவத்துல நான் சொல்றேன். அவர் முகத்தை பாருங்க ஐயா, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ற முகமா அது. பாட்டி நீ பாட்டி சொல்லிட்டு போய் சேர்ந்துருவ. நாங்க வாழ வேணாம். ஓயா ஓ, ஊர்ல இன்னும் 4 அரண்மனை கட்டிக்க. என்ன பாக்குற? இந்த பாரு, எதையுமே கட்டுறது ரொம்ப கஷ்டம், இடிக்கிறது சுலபம். இதுக்கப்புறமும் இங்க நின்ன இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கட்ட இந்த அணைய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இடிச்சு தள்ளிடுவோம். பாக்குறியா? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இவ்வளவும் பண்ணிட்டு கோயில் கட்டிருக்காராம். கோயில் முதல்ல இந்த கோயிலை இழுத்து மூடுவோம். வாங்கடா. ஏய், நம்ம பொண்ணுடா, வண்டி நிறுத்து. பார்த்தி, நீ எங்க வந்த? நீ எங்க போற? கீழே இறங்கு. ஊரை விட்டு எங்க போற? ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ இறங்க போறியா இல்லையா நீ? என்ன செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போயிடுறேன். ஆனா அந்த ஊருக்கு போக மாட்டேன். அங்க யாருக்குமே நல்ல மனசு இல்லைங்க. ஆனா நான் நல்ல மனசோட தான் விளக்கேத்தினேன். யாருமா இல்லைன்னு சொன்னாங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வேற ஏதாவது ஊர்ல இறக்கி விட்டுருங்க. ஆனா இங்க வேணாம். மாதிரி இருந்தா பெய்யற மழைக்கு கரையோரமா இருக்கிற வீடுங்க மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு போகும். இப்ப என்ன ஆக போகுதோ தெரியலையே. என்ன ஆக போகுது? அணை உடைய போகுது, ஊரே அடிச்சுட்டு போக போகுது. கொல்லி வாயிருந்து நல்ல வார்த்தையே வராதயா? நல்ல வார்த்தை வந்தா மட்டும் டேம் உடையாதா? அந்த ராஜா வெளிநாட்டுல படிச்ச இன்ஜினியர் டேம் நல்லா தான் கட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை இருந்தா ஊருக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்காக எங்க கூட பொட்டியை தூக்கிட்டு வர?
நமக்கு நல்லதுதான் செய்வாரு. நான் சொன்னேனேடா, கேட்டீங்களா? கூறு கட்டவனுங்களா?